ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொரியாவில் நம்மளை விட என்னென்ன டெக் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா, 3 things in Korea that every country wants. First, Korea has this clever little thing இந்த designed டின் for ஓப்பன் ladies பண்ணுறது. with long nails open soda cans. It slips under the tap and lifts it என்னென்னு easily பார்த்தீங்கன்னா, without நம்ம வந்து நிறைய இந்த அமுல் கூல் காஃபிலாம் குடிச்சிருக்கீங்களா? அது வந்து ஒரு டின் மாதிரி வரும். அதில் வந்து நிறைய பேருக்கு நகை இல்லாததுனால, நகை இருக்கிறதுனால திறக்க முடியாது. நகை இல்லைனா கூட திறக்கலாம். நகை அதிகமாக இருந்தால் திறக்க முடியாது. நகை உடஞ்சிரும், இல்லைனா அது திறக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு டூல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை வந்து அவங்க அதில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு. damaging your nails. You've probably wondered why this doesn't exist everywhere, and yet in Korea, it's already a normal thing. Next, in Korean movie theaters and sports arenas, drinks come with a custom lid. இது வந்து நான் வந்து நிறைய தமிழ் இதுலேயே பார்த்துருக்கேன், ஆனால் வாங்கினதில்லை. என்னென்னா, கீழே வந்து ஜூஸ் வரும். நம்ம ஊரில் வந்து மேலே நூடுல்ஸு அது மாதிரி தராங்க. இதில் வந்து ஃப்ரைட் சிக்கன் அது மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் நூடுல்ஸு ஃப்ரைஸ் அது மாதிரி தான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இது மாதிரி நம்ம ஊர்லேயும் இருக்குது. அது என்னென்னா, கீழே ஜூஸ் வரும், மேலேயே அதுக்கு மேலேயே வந்து அதுக்கான ஸ்நாக்ஸ்லாம் வந்துடும். இது காம்போவாக வந்து ஒரே கப்பில் வரும். அதுதான் இந்த வீடியோ. Right on top of the cup, you can carry everything in one hand and still use a straw through the middle. It's smart and way more convenient than juggling. சாப்பிட்டு விருப்பத்தான். In Korea, toilet paper is often sold with a light, pleasant scent. The idea இது is என்னென்னா, டாய்லெட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் நம்ம ஊருக்கு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணுறீங்களா என்ன? டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். என்னென்னா, டிஷ்யூ பேப்பர்லேயே வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வருமா, நம்ம எப்படி ஓடன் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி டாய்லெட்டில் ஓடன் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர், இந்த டாய்லெட் பேப்பர்லேயே வந்து ஸ்மெல் வரதுனால இதுவே ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் டாய்லெட்டில் வச்சா. அதுதான் சொல்கிறாங்க இந்த வீடியோவில். while using it, but rather keeping your bathroom smelling pleasant while the rolls are sitting. அடுத்த வீடியோ பார்ப்போம். 3 reasons KFC in Korea is better than everywhere else. First, KFC in Korea serves only deep fried chicken skin, and while என்னென்னா, நம்ம ஊரில் வந்து மோஸ்ட்டாக அந்த ஃப்ரைட் சிக்கன் வாங்கினா அதில் வந்து ஸ்கின் இருக்காது, சில இதில் இருக்கும். ஆனால் கொரியாவில் வந்து கண்டிப்பாக அது எந்த சிக்கன் வாங்கினாலும் அது ஸ்கின்னோட தான் வருமா. Next, they serve different variations of cheesy items, and while you can find cheesy sticks everywhere, KFC in Korea serves perfectly shaped cheesy balls. And lastly, they serve this unique burger which has no. இது வந்து நம்ம ஊரில் சிக்ஸானு விற்றுருப்பாங்க கேஎஃப்சியில். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. 2 பக்கமும் வந்து பன் இல்லாமல் சிக்கன் தான் இருக்கும். இதில் 4 பக்கம் பீஸான்ற மாதிரி விற்றுருப்பாங்க. நீங்கள் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருக்குமோன்னு தெரியல. 3 things in Korea that should exist in your country. First, instead of struggling to find the right bin to throw your trash in Korea, you just use a single bin and an AI system automatically detects. இது வந்து நம்ம ஊருக்கு வேணாம்னு சொல்ல முடியல, வேணும்னு சொல்ல முடியல. என்னென்னா, நம்ம ஊரில் வந்து 2 குத்திட்டு வச்சுருப்பாங்க, நிறைய இடத்துல அதுவும் இல்லை. என்னென்னா, க்ரீனு ரெட்டுன்னு, ஏன்னா பயோ ஹசார்டு, அப்புறம் தான் ஒன்று இருக்கும். க்ரீன் சொல்லிட்டு அந்த டீக்ரேடபிள்னு சொல்லிட்டுருப்போம். இன்னொன்று வந்து நான் டீக்ரேடபிள் பிளாஸ்டிக் அது மாதிரி போடுறது. இன்னொன்று வாழைப்பழத்தூள் அது மாதிரி பேப்பர் அது மாதிரி இதுக்கு டீக்ரேடபிள் பொருள் போடுறது. அதை வந்து நம்ம ஊரில் நிறையா சில இடத்துல இருக்கவே இருக்காது, சில இடத்துல இருக்கும். ஆனால் அது நம்ம வேணும்ட்டே அந்த க்ரீன் இதில் தான் பிளாஸ்டிக் தூக்கி போடுவோம், ரெட் இதில் வந்து வாழைப்பழத்தூள் தூக்கி போடுவோம். அது மாதிரி வித்தியாசமாக பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுனால இது வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. இது என்னென்னா, ஒரு டஸ்ட்பினில் அது வந்து நம்ம போடுற குப்பையை வந்து கேமரா பார்த்து நீங்கள் என்ன குப்பை போட்டிங்களோ அதை கண்டுபிடிச்சி அதுவே ஒரு சைடு போட்டுப்போம். இது சோம்பேறித்தனமாக இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து இது கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து கரெக்டான பில் லெவல் போடுறதுலேருந்து தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். Right categories. Next, there's a law in Korea requiring companies to make their snacks the same shape and size as shown on the packaging. இது வேணால் நம்ம ஊருக்கு தேவைப்படும். என்னென்னா, நம்ம லேஸ் பேக்கெட் சிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிப்ஸ் பெருசாக போட்டிருப்போம். ஆனால் அது உள்ளே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சிப்ஸ் குவான்டிட்டியும் இருக்கும், சிப்ஸ் சைஸும் குட்டியாக இருக்கும். ஆனால் என்னென்னா, இந்த வீடியோ கொடுத்து என்னென்னா, அந்த மேலே இருக்க கவரில் என்ன சைஸில் அந்த சிப்ஸோ இல்லை பிஸ்கெட்டோ இருக்கோ அதே சைஸில் தான் உள்ளேயும் அந்த பொருள் இருக்கணும். அது வரல சொல்லுவாங்க. அதே சைஸில் தான் உள்ளேயும் இருக்கணும். இந்த ரூல்ஸ் அங்கே இந்த மாதிரி ரூல்ஸாக வந்தால் நல்லாயிருக்கும். இந்த மேட்ரு நம்ம ஊருக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற எண்ணெயை அடுத்தடுத்து கடைக்கு மாற்றிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். நான் நேரடியாக போய் பார்த்ததில்ல.
என்னென்னா வடை சுடுற எண்ணெயை வேறு பூரி சுடுவாங்க, எண்ணெயை அப்படியே வடை சுடுற எண்ணெயை வேறு கடைக்கு கொடுத்து அவங்க பூரி சுடுவாங்க, பூரி சுடுற எண்ணெயை வேறு கடைக்கு கொடுத்து அவங்க சில்லி சுடுவாங்க. அது மாதிரி மாற்றி மாற்றி போகும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். நான் நேரடி பார்த்ததில்ல, நிறைய படத்தில் கூட சொல்லியிருக்காங்க. அந்த சித்தார்த் கூட ஒரு பேய் படத்தில் ஒரு அருவம்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் கூட வரும். இந்த வீடியோ கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி கொடுத்துருவாங்க. இது மாதிரி எக்ஸஸாக நம்ம யூஸ் பண்ணி எண்ணெயை என்ன பண்ணணும், அந்த பவுடர் போட்டு அது வந்து ஜெலாட்டின் மாதிரி கட்டி ஆகிடும். அந்த கட்டியானதை ஈஸியாக வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம், குப்பையில் தூக்கி போட்டுக்கலாம். அதுதான் இந்த வீடியோ. இது நம்ம ஊருக்கு யூஸ் ஆகுமா எனக்கு தெரியல. Easy to toss out without damaging trash bags or clogging drains. Next, 3 things in Korea that just make sense. First, at every beach in இது Korea, there are அருமையான விஷயம். pressurized air stations that are actually for people coming off the beach to spray the இது sand. என்னென்னா நம்ம மெரினா பீச் அது மாதிரி எல்லா பீச்லேயும் வைக்கலாம். வச்சா இது எந்தளவுக்கு செட் ஆகும் தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் அவ்வளோ கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை வந்து தடுக்கிற அளவுக்கு இந்த இதெல்லாம் வைக்க முடியாது. நம்ம மெரினா பீச் பக்கத்தில் டாய்லெட்லாம் இருக்கும், பப்ளிக் டாய்லெட்டு. அங்கே போய் நீங்கள் போனீங்கன்னா கால் கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் உங்களை அனுப்புவாங்க. ஏன்னா நீங்கள் கால் கழுவுனா அங்கே போய் கிளாட் ஆகி நின்றுடும், அப்புறம் அந்த பாத்ரூம்னாலும் நீங்களும் நிறையிடுவீங்க. அதனால் அப்படி சொல்லுவாங்க. இது என்னென்னா ஒரு ஏர் கன் மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் பீச் விட்டு வெளியே வந்தோடனே அந்த ஏர் கன்னை வந்து போட்டு நம்ம காலில் அடித்தோன்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும். ஆனால் நம்ம பீச்சிலே போய் காலை விட்டு ஒரு காலில் ஒரு செப்பலை போட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருப்போம். இது மாதிரி வந்து நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கூட்டத்தை வந்து எப்படி சமாளிக்கணும்னு தெரில. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்து மெரினா பீச்சுக்கு வரும். அதுவும் சாட்டர்டே சண்டேலாம் நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரது பெரிய சாதனை தான். அதனால் இது வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் பெரிய குவான்டிட்டியில் வர வேண்டியதாக இருக்கும். Irritating sandy sandals. Next, to make transportation easier for tourists, Korea has painted its buses in different இதுவும் வந்தால் நல்லா இருக்கும். என்னென்னா ஒரு ஏரியாவுக்கு வடபழனி, அப்புறம் அரும்பாக்கம் பக்கத்தில் இருந்தால் வேறு எங்கேயும் சொல்லிட்டு சென்ட்ரலு அரும்பாக்கம் அது மாதிரி இருந்துச்சுன்னா வேறு ஒரு சைடு போதில்ல. இது மாதிரி இருக்கிற இடத்துலாம் க்ரீன் பஸ், ரெட் பஸ்ன்னு சொல்லிட்டு கலர் பஸ் விட்டிங்கன்னா அந்த ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி போர்டை பார்க்கணுமோ இது மாதிரி இந்த ஏரியாவுக்கு இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுதான் இந்த வீடியோ. அவங்க ஊர்லலாம் ஒரு ரூட்டுக்கும் ஒரு கலர் அடிச்சிருக்காங்க. அந்த ரூட்டுக்கு போகிற பஸ்ஸை ஈஸியாக கலர் பாட்டு கண்டுபிடிச்சி அப்புறம் போர்டை பார்த்துப்பாங்க இந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் இது பண்ணால் நல்லாயிருக்கும். Representing a specific type or route. Green buses are for short distances within local neighborhoods. Blue buses connect major routes through cities, and red ones go from urban areas to suburban areas. And finally, in Korea, there are these special machines where you can இருக்குது. ஆனால் இது மாதிரி மிஷினாக இல்லை, நம்ம வந்து ஒரு பெரிய கேஜ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கேஜில் நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் தூக்கி உள்ளே போட்டுட்டு அவங்க வந்து லாஸ்ட்டாக ஃபுல்லாக விட்டு கலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து அதை அந்த கேஜில் போடாமல் தூக்கி எங்கேயாச்சும் ஒரு வெளியே போகிற தண்ணியில் சாக்கடையில் தூக்கி போட்டு போயிடுவோம். அதனால் இது வந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். மக்கள் ஏன்னா தூக்கி வந்து இதில் போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு சோம்பேறித்தனத்தில் வந்து விடுற ஆளுங்க தான் நமக்குள்ளே நிறைய பேர் இருக்கோம், என்னையும் சேர்த்து. அதனால் you simply insert them one by one, and the machine scans each bottle, checks its size, and automatically gives you a cash reward. இதில் வந்து கேஷ் கொடுக்குமா? நம்ம ஊரில் வந்து கேஷ் கொடுக்குமா? எல்லாம் வைக்க மாட்டாங்க. வச்சா எல்லோரும் வந்து அதிலே போடுவோம். அதுவும் சில பேர் இந்த கேன் கொடுக்குறவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க லைஃப் வந்து இந்த பொறுக்கி அவங்க லைஃப்னு இல்லை, கேன் கொடுக்குறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு மொத்தமாக சேர்த்து இறக்கி போட்டால் தான் அவங்களுக்கு காசு. இதில் வந்து ஒன்றா போட்டாலே ஒவ்வொரு கேனுக்கும் வேல்யூ இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 things in Korea that should exist everywhere. First, in Korea, some umbrellas have a small இது வந்து umbrella into the top, and during hot summer days, you can press a button. இந்த டெக் வந்து நீங்கள் நிறைய உருட்டு ஃபேன் டெக்கில் பார்த்துருப்பீங்க. என்னென்னா ஒரு ஸ்ப்ரேயர் மாதிரி அங்கேருந்து ஸ்ப்ரே ஆகி ஃபேன் ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் இது வந்து கொடை. நீங்கள் வெயிட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து வேர்க்கக்கூடாது, இல்லைனா ரொம்ப அனல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பேட்டரி சார்ஜ் போட்டு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து இது மாதிரி ஸ்ப்ரே அடிக்கும். உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நம்ம ஊருக்கும் இந்த கொடை ஒன்றும் வரல. இப்படி வந்தால் நம்ம ஊருக்கு கொடை யூஸ் பண்ணிவிட்டு வேணால் சொல்கிறேன் ஊதா இல்லையா. இது என்னென்னா சூப்பர் மார்க்கெட், பெரிய சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கு எந்த பொருள் எங்கே போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு தெரியாது. நிறைய ஷாப்பில் இருக்கவங்களுக்கு கேட்பீங்க இந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுருப்பீங்க. இந்த ஆப் வந்து என்ன சொல்லணும்னா, நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே ஆப் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு இந்த பொருள் எடுக்க இந்த இடத்துக்கு போகணும், இந்த ரைட் எடுக்கணும் லெஃப்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். நம்ம ஊரில் அவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது, ஆனால் இது மாதிரி ஆப்லாம் இல்லை. ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்குறது யூஸ் ஆகும்.
லோக்கலில் அனாச்சிட்டு வாங்குறதுக்கு யூஸ் ஆகாது, ஏன்னா அவர் எடுத்து கொடுத்துருவாரு. Next Shows you the shortest path to it. And lastly, in Korea, you'll see women on scooters, known as yogurt ladies. Yogurt ladies. And you can see them roaming around neighborhoods during hot summer days, selling fresh இதெல்லாம் நம்ம yogurts ஊர்லேயே and hot இருக்குது. drinks. ஆனால் அவங்க வந்து யோகர்ட் வைக்க மாட்டாங்க, ஐஸ்கிரீம் விற்பாங்க, குல்ஃபி விற்பாங்க, அப்புறம் என்னென்ன பால் தயிர்னு சொல்லிட்டு எல்லாமே விற்பாங்க. இது மாதிரி யோகர்ட்னா என்ன, லஸ்ஸி அது மாதிரி விற்க மாட்டாங்க. நம்ம ஊரில் வேறு ஃபார்மில் இருக்குது. இந்த ஜூஸு ஃபேண்டா அது மாதிரி சொல்லிட்டு விற்கிறவங்களாம் இருக்காங்க, வாட்டர் பாட்டில் அது மாதிரி. இது மாதிரி யோகர்ட் விற்றவங்க இல்லை. அந்த நல்லா இருக்காது யோகர்ட்லாம் வந்துட்டு குடிப்பாங்களான்னு தெரியல. அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துடலாம். பார்த்துருவோம். 3 things in Korea. என்னுடைய ஸ்நாக்ஸ் பண்ண அதை பார்க்க தான் டெம்ட் ஆகுது. சரி, அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.